கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் செய்தி பார்க்கும் முன்பாக ஒரு ஜபத்தை தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்து பின்பு செய்தி கடந்து செல்லலாம். தலைகளை தட்டி ஜபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் மாடாக பரிசுத்ததாகப்பனே தேர்வினத்தில் வாசனம் செய்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் எங்கள் சரீரத்திலே உங்களுடைய உயிரை எங்கள் மீது எங்களுக்கு வைத்து இந்த தொழிலை கலந்து கொள்ள செய்த கிருபிக்கான நன்றி செலுத்த கருத்தாக வந்திருக்கிறோம். நாங்கள் வெறுமையை திரும்பாதபடிக்கு ஏதோ வாரம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேர் இல்லாதபடிக்கு இந்த ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம் என்று மன நெறிவுடனும் செல்ல எங்களுக்கு உதவி வழி நடத்தும். நீர் எதிர்பார்க்கிற வண்ணம் இந்த காரியத்தை நாங்கள் ஒழுங்கும் பிரியமாக செய்து முடிக்க உதவி வழி நடத்தும். பரிசுத்த ஆவியாரின் ஆசீர்வாதத்தில் இருப்பது உணர்ந்து கொண்டவர்களாக நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் தொழுதினை முடிந்து எங்களுக்கு செல்ல உதவி சொல்லி எடுத்து கர்த்தாவே ஆரம்பம் முதல் முடிவிருந்தும் நிர்வாகங்களிலிருந்து எந்த ஒரு இல்லாதபடிக்கு இந்த காரியத்தை செயல்படுத்தி உதவி செய்து படித்தோம். வந்திருப்பவரையும் ஆசீர்வதியும் தடைப்பட்ட வருவதற்காக தயாராக கொண்டிருக்கிறவங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களும் எந்த ஒரு ஆபத்து இல்லாதபடி நல்ல முறையில் வந்து சேர்ந்து உங்களுடைய தொழிலில் கலந்து கொண்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்து வழியெடுத்து வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்கு தாழ்மையோடு கேட்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமென். மீண்டுமாய் கலைஞர்களுடைய கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் பார்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய எடுத்துக்கொண்ட செய்தி வந்து ஒரு சின்ன செய்தி தான். பலன் தரும் கைகள்னு சொல்லிட்டு இன்றைக்கு உண்டான காரியத்தில் உலகத்தில் பார்த்தீங்கன்னா முந்தி இருந்ததை விட இந்த டைம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸு அதிகமாக போடுகிற ஒரு ஜனமாக பார்க்கப்படுகிறது. என்னென்னா ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு என்ன முந்தியெல்லாம் இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது, இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு நல்ல தைரியத்தோடு இருந்தாங்க. அன்றைக்கி இன்றைக்கி என்னென்னா எவ்வளோ பணம் பெருள்ள என்ன இருந்தாலும் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத நல்ல சூழ்நிலை இருக்கிற மாதிரி உணர்கிறோம். ஒரு பலன் இல்லாத சூழ்நிலை இருப்பதாக உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோதான் பணமும் பொருளும் எவ்வளோ அதிகம் இருந்தாலும் இன்னமும் கூட என்ன பண்ணுறாங்க, பணம் படைத்தவர்கள் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க தங்களுடைய தனிப்பட்ட பாதுகாக்க என்ன வாங்கி வச்சுக்கிறாங்க, அரசாங்கத்திட்ட சொல்லி துப்பாக்கி வாங்கி வைத்துக் கொள்ளுகிறாரு. இன்னும் என்ன வச்சாங்கன்னா பிஎஸ்ஓ வாங்கிக்கிறாங்க. அவங்க என்னென்ன செக்யூரிட்டி ஆஃபீஸர் தனியாக வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரியாக ஒரு பலன் இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. இன்னொன்று ஒரு பாதுகாப்பு இல்லாத கூட்டமாக செயல்பட்டு வருகிறது நம்ம பார்க்குறோம். இப்போ என்னென்னா நம்ம ஒருத்தர் வந்து சாதாரண ஒரு பூமிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறாரு. அவர் போகிறாரு வராரு, வந்தது பின்னாடி வேலையில் வெளியில் 1008 வேலைகள் இருக்குது. அந்த வேலையில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் கூட என்னங்க எடுத்தது, வீட்டுக்கு வந்தாலும் அவருக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. எங்கே பார்த்தாலும் சத்தம், எங்கே பார்த்தாலும் இறைச்சல். நம்ம வீட்டில் ஒரு இறைச்சல்னால என்னாச்சுங்க, பக்கத்து வீட்டில் பாட்டு சத்தம் அதிகமாக கேட்டுக்கிட்டு இப்படி என்னாச்சுன்னா ஒரு அவசரகதியான ஒரு சூழ்நிலையிலே மனிதன் போய்கொண்டு இருக்கிறார். இப்போ இப்படி இருக்கிற சமயத்தில் தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறார். என்ன அப்படின்னா, நமக்கு எசாயா இருக்கிறது பற்றி பார்த்தீங்கன்னா அதிகமாக அவர் வந்து ரொம்பவும் ஏறக்குறைய 60 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தீர்க்க தரிசனம் முறைத்து கொண்டு வந்த ஒரு மகா பெரிய ஒரு தீர்க்க தரிசி. பழைய ஏற்பாட்டில் வந்து எசாயாவை போல, புதிய ஏற்பாட்டில் பவுலை போல, பழைய ஏற்பாட்டில் யாரோ போடலாங்க எசாயா தீர்க்க தரிசியை ஒப்பிட முடியும். அவ்வளோ பெரிய ஒரு தீர்க்க தரிசி. அவர் என்ன பண்ணுறாரு, 28ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரம் வரைக்கும் எசாயா புஸ்தகத்தில் தேவ ஜனங்கள் தேவனை விட்டு வெகு தூரமாய் விலகி போனதுக்கு பின்பாக அவர்களுக்காக மிகவும் எச்சரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட வசனங்கள் எசாயா 28 முதல் 35 வரைக்கும் இருக்கிறது. அப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட அந்த ஜனங்கள் நம்ம வந்து அப்படிப்பட்டுக்கிற இடத்துல தான் என்ன பண்ணுறாரு, இந்த எசாயா வந்து நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறார். எசாயா 30 அதாவது என்னென்னா நான் சொன்னது தான் இந்த பலன் தரும் கைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவாருன்னா, நம்மளை வந்து தேவன் 2 கைகளையும் அவரோட 2 கைகளையும் கொடுத்து நம்மை தாங்குவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். தேவனுக்கு கைகள் இருக்கா? அவர் எப்படி இருக்கார்? ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிற தேவனையை வந்து ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் கை இருக்கா கால் இருக்கா அவருக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறாரு, ஆனால் அந்த பலன் தரும் கைகள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தான் நமக்கு அந்த கைகளாக நம்ம பார்க்கிறோம். அதில் தான் எசாயா இருக்குது என்ன சொல்கிறாரு, எசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. போதுமானது. இங்கே வந்து 2 கை வருதா, என்ன கைங்க, ஒன்று அமெரிக்கையும் இது 2 இது அப்படின்னு யார் சொல்றதாக எசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. தேவன் உனக்கு பலன் வரணும்னா உனக்கு 2 செய்யு.
என்ன கை? முதல் கை அமெரிக்கை, ரெண்டாவது கை நம்பிக்கை. இந்த 2 கை இருந்தால் தான் நீ எப்படி இருக்க முடியும்னு தேவன் சொல்லிக்கிறார். நீ பலமுள்ளவனாக இருக்க முடியும்னு சொல்றார். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றார், நீ மனம் திரும்பி அமர்ந்திருந்தால். அப்போ அது ரொம்ப முக்கியம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? நாம கிறிஸ்தவன் சபையில் இருக்கிற எல்லாருமே எப்படிங்க? எல்லாருமே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம இடத்துல என்ன இருக்குது? ஏற்கனவே மனம் திரும்புதல் இருக்குது. மனம் திரும்புதல் இருந்ததுனால தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். கிறிஸ்துவன் சபையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அமர்ந்திருக்கிற நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த 2 கையும் நமக்கு இருக்குதா? அதுதான் நமக்கு கேள்வி. அவர் என்ன சொல்றாரு? நீ மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி 2 கையை சொல்றாரு. ஒன்று அமெரிக்கையும், இன்னொன்று நம்பிக்கையும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த இடத்துல இந்த எஸ்ஐயத்திற்கு குறிப்பிடுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக உடைகிறது. உடைஞ்சதுக்கு பின்னாடி வடக்கு ராஜ்யமாக தெற்கு ராஜ்யமாக போகிறது. இந்த தெற்கு ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய யூதா ராஜாவுக்காக எசையா தீர்க்கதரிசனம் வந்து சொல்லும் போது தான் இந்த வார்த்தையை வந்து எசையா தீர்க்கதரிசி அவர்களுக்கு குறிப்பிடுகிறார். என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த 30ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பாக கிமு 8ஆம் நூற்றாண்டில் அசிரியா ராஜா இருக்கிறார். அந்த அசிரிய ராஜா என்ன பண்றாரு? பக்கத்தில் இருக்கிற தேசத்தை எல்லாம் பிடித்துக்கிறார். பிடிச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் மேற்கொண்டு வருகிறார். யூதா தேசத்தை மேலேயுமே அவருடைய தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார். செலுத்துகிற சமயத்தில் என்ன ஆகுது? இவர்களுக்கு வந்து அவசர கதி. அசிரிய ராஜா வந்துட்டாரு, இனி என்ன பண்ண போறோம்னாமா, நம்ம இதுக்கான ஒரு விடிவு என்ன இருக்குன்னு தெரியாம ரொம்ப அலைமோதுகிற சமயத்தில் என்ன பண்றாங்க? அப்பதான் என்ன சொல்லுவாங்க? சந்தர்ப்பம் பார்த்து தூண்டி விடுகிறது தான் யாரோட வேலை? சாத்தானுடைய வேலை. உங்களை சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டே இருப்பான். ஒண்ணுமே இல்லை, யார் ஆக்டிவாக இருக்கிறாங்கிறது அவருக்கு நல்லாவே, அந்த சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். இவரை எந்த டைமில் இவர் டச் பண்ணால் இவரை தூண்டி விட முடியும், எந்த டைமில் இவனை வந்து இப்படியே ஒரு ஃபயர் பண்ணி விட்டா எந்த டைமில் இவன் வந்து இப்படி பஸ்ட் ஆவான் அப்படிங்கிறது என்ன யாருக்கு தெரியுங்க? சாத்தானுக்கு தெரியும். இப்போ எல்லாவற்றுக்குமே, அதாவது இயேசு கிறிஸ்துவோட 12 சீசர்கள் இருந்தார்கள். அதில் வந்து பேதுருவை மட்டுமே வந்து என்னன்னு கேட்குறாரு சாத்தான். உன்னை சுலக்கினாலே புடமிடுவதற்கு சாத்தான் ஏன் அவன் மற்றவங்களை கேட்க வேண்டியது தானே? இயேசுவோட அன்பா இருந்த சீசனை கேட்க வேண்டியது தானே? என்ன காரணம்னா, இவர் வந்து எல்லா விஷயத்துக்குமே எப்பவுமே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆள். எதுக்குமே என்ன ஆச்சுங்க, டக்கு 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 டக்குன்னு முன்னாடி போய் நிற்கிறது, போகிறது வருது. இயேசு கிறிஸ்து மனுரூபம் ஆகும்போது கூட 3 பேர்த்துல ஒருத்தர் யாரை கூட்டு போறாரு? பேதுருவை கூட்டு போறாரு. படகுல இருக்கிறாங்க. படகுல இருக்கும்போது கிறிஸ்து வந்து வராரு, தண்ணியில நடந்து வருகிறார். வரும்போது யாரு டக்குன்னு போய் கேட்கிறார்? எல்லா விஷயத்தையும் கேட்கிறாரு. அப்போ சாத்தான் பார்க்கறான், இவர் வந்து விட்டா இது பெரிய ஆயிடுவாரு, அதனால இவர் என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு வகையில் இவரை வந்து இன்னைக்கு வந்து தான் வந்து பிரயோஜனம் இல்லாத ஆள்னு உணர அளவுக்கு இன்னைக்கு ஏதாவது நம்ம பண்ணி ஆகணுங்கிறதுக்காக என்ன நடக்குது? சாத்தான் போய் பர்டிகுலராக பேதுரு கேட்குறாரு. ஏன்னா நம்மளோட பேர் யாருக்கு தெரியும்? நம்மளோட எல்லாத்தோட பேர் யாருக்கு தெரியும்? கிளீனா தேவனுக்கு தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு கிளீனாக தெரியும். இப்போ வந்து பாருங்க, அன்பு வந்து இப்படி இருக்கா, அப்படி பிளெஸிங் இப்போ இருக்கா, அப்படி இருக்கான்னு சரி, எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்லி கேட்கறதுக்கு தெரியும். அவர் கேட்கும் போது என்ன ஆகுது? சாத்தானுக்கு அவரோட தெரியும், இன்னும் வந்து பேதுரு பலப்படங்கிறது தெரியும். அதனால என்ன பண்ணல, அவருக்கு இடம் கொடுக்காம என்ன பண்றாரு? பேதுருக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். இல்லை இப்போ இந்த டைம் இல்லை, இன்னொரு டைம் இருக்கு, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பின்னாடி தான் என்னாச்சுங்க, இவர் பலப்பட்டதுக்கு பின்பாடி என்ன ஏறக்குறைய ஒரே பிரசங்கத்தில் 3000 ஞானசானம் பெறுவதற்கு உள்ள ஒரு அதை தான் சாத்தான் தெரிஞ்சுக்கிறான். இவரை விட்டா நீ போக வரக்கூடிய ஸ்டேஜில் இப்படி ஆயிடுவாருங்கிறத அவர் இன்னும் கூடியா ஓரளவுக்கு கெஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறான்? அவருக்காக அவரை வந்து சுலக்கிலே புடமிடுகிறதற்காக போய் கேட்குறான். ஆனால் தேவன் அனுமதி கொடுக்கல. அதே ஒரு சந்தர்ப்பம் தான் இங்கேயும் நடக்குது. யூதா மக்களுக்கு என்ன தெரியல, என்ன செய்யறதுங்கிறது தெரியல. அசிரிய ராஜா மேற்கொள்கிறார். நமக்கு எங்கேயாவது உதவி இருந்தால், எங்கேயாவது உதவி இருந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது சாத்தா என்ன பண்ணுறான்? டக்குன்னு எகிப்திய ராஜா மூலமாக தூண்டி விடுறான். எகிப்திய ஆண்டது வந்து எத்தியோப்பியா ராஜா ஒருத்தர், சேபாக்கோ அப்படின்ற ஒருத்தர் வந்து எகிப்தை ஆளுகிறார். இவர் வந்து எத்தியோப்பியா ராஜா. இந்த எத்தியோப்பியா ராஜா என்ன பண்ணுறாங்க? சத்தம் இல்லாமல் போய் யூதா ஜனங்கள்கிட்ட, நீங்கள் வந்து அசிரிய ராஜாக்கு எதிராக பிரச்சனை பண்ணுங்க, நான் உங்க கூட நிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா தேவன் நமக்கு என்ன திட்டத்தை கொடுத்திருக்கிறார்? உனக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு, நீங்க யாரை பார்க்கணும்னு ஒரு சொல்லியிருக்காரு இல்லையா? சங்கீத புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். யாரை கூப்பிட சொல்லியிருக்காரு ஆபத்து காலத்துல? ஆனா இதை மறந்து போன அந்த யூத ஜனங்கள் யாருக்கிட்ட போனாங்க? அவன் சொல்லிட்டு போறான். இவன் எப்படி சொல்லிருக்கணும்? எங்களை விடுவிக்கிற தேவன் ஒருத்தர்
இருக்கிறார், நாங்கள் வந்து உன்னை சார்ந்து வருவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும் அவங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எகிப்து ராஜா வந்து நீங்கள் அவனுக்கு போய் நீங்கள் அசிரியக்கு விரோதமாக கலக்க மாட்டுங்க, நான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு என்னாச்சு. எகிப்தர்கள் எப்படி இருப்பாங்க பார்த்துருப்பீங்களா? எத்தியோப்பிய ஜனங்கள் எகிப்திய ஜனங்களை பார்த்துருக்கீங்களா? எல்லாம் ஆஜானு பாகுவாக இருப்பாங்க, குதிரை எல்லாம் பயங்கரமாக இருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சரீர வளர்ச்சியும் அந்த அவங்க வீட்டு இருந்த அந்த படைப்பலனையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, இவர்களுக்கு எகிப்திய ராஜாவோட போய் சேர்றாங்க இந்த அசீரிய ராஜா மேற்கொள்றதுக்கு. அப்படி சேர்ந்த உடனே தேவன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கவும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடி அல்ல, சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கும் உயர்ந்த சூரியன் விளப்ப பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடிதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். நீங்க போகாதீங்க, போனீங்கன்னா என்னாச்சு உங்களுக்கு 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 சத்தியமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லிக்கிறாரு. ஆனால் அந்த ஜனங்க வந்து என்ன எப்பவுமே எப்படி நம்ம வந்து நமக்கு தேவன் நிறையா நன்மைகளை செய்திருப்பார் நம்ம வாழ்க்கையில். ஆனால் ஒரு அஞ்சனத்தை சொல்லுங்க அப்படின்னு நமக்கு என்ன வருங்க, நம்ம நிறைய சந்தர்ப்பத்தில் நமக்கு என்னாச்சு நமக்கு ஞாபகம் வர்றதில்லை. அதனால தான் வந்து கிறிஸ்தவன் என்ன சொன்ன, நான் போனதுக்கு பின்னாடி இவங்களை நினைப்பூட்டுகிறதுக்கு ஒரு அப்படியே சொல்லுவார் இல்லையா, இவங்களை பற்றி நினைவு கூடுவதற்கு உங்களுக்கு நினைப்பூட்டுவதற்கு ஒரு தேற்றளவாளன். அதுதான் நம்ம பரிசுத்தவான்களோட விஷயமே அதுதான். நமக்கு அப்பப்போ வந்து ஞாபகப்படுத்துக்கிறதும் நம்ம வந்து அதை மறந்து போகிற விஷயத்தை நினைவு கொடுக்கறது தான் யாரோட வேலைங்க, பரிசுத்தவான்களோட வேலை. நம்மளை சரிப்படுத்துறது அவருடைய வேலை. அப்போ என்னாச்சு, இந்த ஜனங்கள் அப்போ தீர்க்கதரிசிகள் இருந்ததுனால என்னாச்சு, அப்பப்போ போய் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறது, முதல்ல தேவன் ஒரு காரியத்திலேருந்து விடுவிப்பார், திரும்ப ஆஹா ஓஹம்பாங்க, திரும்ப என்ன பண்ணுவாங்க, திரும்ப பழையபடி செய்கிற விஷயத்தை செய்வார்கள். அதை தான் செய்கிறாங்க. இன்று கூட நாம் எப்படி தான் இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை நாம பல பேர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் ஞாயிறு கிறிஸ்தவர்கள்னு சொல்லி இல்லையா, ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமே கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு ஒரு விஷயம். அதுதான் ஒரு ஒரு பாசம் ஒருத்தர் சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி நடக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு கிறிஸ்துவை போல நான் வேஷம் போட்டு விடுகிறேன் அப்படின்ட்டு. ஒரு வாரம் உங்களுக்கு கிறிஸ்துவை போல நம்ம கிறிஸ்துவ நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் என்னங்க, ஆனால் படங்களிலும் காட்சிகளிலும் வருவது போல உங்களுக்கு அது போல ஒரு தாடி வைத்து நீளமாக முடிய வச்சு ஒரு அங்கியும் போட்டு ஒரு வார்க்கச்சையெல்லாம் போட்டு விட்டு இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து தான் நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு உருவமெல்லாம் மாற்றி விட்டீங்கன்னு வச்சுக்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சண்டைக்கு போவீங்களா, எதை பண்ணுவோமா? எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஐயோ வேஷம் போட்டோமே, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கணும் அப்படின்ட்டு. நம்ம அந்த மாதிரி அங்கேயே போட்டு எடுத்து மடிச்சு கட்டி நம்ம போவோமா? அந்த மாதிரி நம்ம நடக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம்? அவசரம் போய் உடனே சாப்பிட போயிட்டோம், லபக்கு சாப்பிட முடியுமா? என்ன காரணம்? அதை நம்ம அப்படி செய்ய முடியாது. ஏன்னா நாம் அதை தான் தேவன் சொல்றாரு. அப்படி இல்லாதபடிக்கு நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் எப்படி இருக்கணுங்கிறாரு. கிறிஸ்துவை போல அந்த தமிழ் இல்லை. நீங்கள் வந்து இன்னைக்கு சொல்றாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல வருது, நீங்கள்லாம் ஓடவும் முடியாது ஒழியும் முடியாது. நமக்கு மேலே இன்னைக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு செல்போன் வச்சிருக்கிறீங்க இல்லையா, உங்கள் எல்லா டீட்டெயிலும் யார்கிட்ட இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு. நீங்கள் யாருக்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுறீங்க, என்னென்ன இதை வந்து நீங்கள் விஷயத்தை வந்து அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்கிறது எல்லா ரெக்கார்டும் யாருக்கிட்ட இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு. சாதாரண ஒரு மிஷின் வந்து நம்மளுடைய எல்லா வேலையும் நம்ம என்னென்ன செய்கிறோம், டைம் ஷாட்னு ஒன்று இருக்குது. அந்த டைம் ஷாட்டை வந்து இன்னைக்கு கூகுளில் போய் டைம் ஷாட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்றைக்கி எங்கெங்கே நீங்கள் போயிட்டு வந்தீங்கிறது அதில் காமிச்சிருது. அவ்வளோ மனிதனோட மூளையை வச்சு கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தில் இது கூட தேவனுக்கு நம்மளை பற்றி தெரியாதா? எல்லா விஷயம் தெரியும் நமக்கு, எல்லா விஷயம் நமக்கு தேவனுக்கு தெரியும். நம்ம இன்னும் தப்பிக்கவே முடியாது விட்டுருந்து. அப்போ யூஜாதி ஜனங்கள் இந்த ஒரு தேவனிருந்து தப்பிக்கொள்ள முடியாதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளாதபடிக்கு எகிப்து ராஜா வந்து சொன்ன உடனே என்னாச்சுங்க, அவரோட கையை கோத்துட்டாங்க. கையை கோத்த உடனே தேவன் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை என்ன சொல்றாரு பாருங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்தோன்னு சொல்றாரு, பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுக்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். என்னன்னு சொல்லி முடிச்சிட்டாருங்க. ஐயோன்னு என்ன அர்த்தம்? ஐயோ ஏதோ ஒரு நம்ம எதிர்பாராத ஒன்று பெரிய ஒரு நமக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு என்ன சொல்லுவோம், நம்ம ஐயோ எப்படி ஆயிடுச்சா அப்படின்வோம்.
அது போன்ற இந்த ஜனங்களுக்கு ஆகும்னு சொல்லி சொல்றாரு. எடுத்தோன்னு சொல்றாரு யூத ஜனங்களுக்கு, எங்க பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி. இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க போய் இவங்க என்ன பாவம் பண்ணாங்க? யோசனை பண்ணுவாங்க. யூத ஜனங்கள் எகிப்தோட போய் சேர்ந்தாங்க. என்ன பாவம் பண்ணாங்க? ஆனா தேவன் எடுத்தோடனே இல்ல, போய் சேர்ந்தானே செஞ்சாங்க. ஆமா, சொன்னதுக்கு வேண்டி செஞ்சாங்க. இவங்க என்ன பண்றாங்க? எகிப்தோட போய் சேர்ந்துட்டாங்க. வேற என்ன செஞ்சாங்க? ஆனா தேவன் என்னன்னு சொல்லிட்டாரு? எடுத்தோடனே ஆபத்து காலத்துல என்ன பண்ணணும்? என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. உன்னை யாரு எவனோ ஒருத்தன் சொல்றாங்க இருக்க வேண்டி நீ என்ன பண்ண? உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை எல்லாத்தையும் மறந்து போட்டு எவனோ ஒருத்தன் சொல்றான்னு சொல்லிட்டு அவன் சொல்றபடி நீ போய் கேட்கறியே அப்படின்னு சொல்லிட்டு. எகிப்தியரோடது இல்ல, மற்ற அந்த காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல, அதுவும் பர்டிகுலரா எசாயா தீர்க்கதரிசி இந்த காலத்துல, அங்க அப்போ ராஜாக்கள் நிறைய இருக்கிறாங்க. சுத்தி என்னக்குங்க, நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க. அது எல்லாருமே என்னாச்சுன்னா புறஜாதியான ராஜாக்கள். அந்த புறஜாதியான ராஜாக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னீங்கன்னா, எப்பொழுதுமே போருக்கு போவதற்கு முன்பாக தங்களுடைய தெய்வங்களுக்கு அவர்கள் பலியிடுகிற பழக்கம் உள்ளது. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீ அவரோட போய் சேர்ந்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்ப யார் மூலமா வெற்றி வரதாக அர்த்தம்? எகிப்து தெய்வத்தின் மூலமாக உனக்கு வெற்றி கிடைச்சாக்க நீ போய்க்கிறங்கிறத அர்த்தமாக போயிருந்தாங்க. அப்ப என்னாச்சு? அவனுடைய செயலுக்கு நீயும் உடன்படுகிறதாக அர்த்தம். நீ இப்ப போய் சேர்ந்தது ஒரு குத்தமா? தேவனுடைய பார்வையில் அப்படித்தான் இருக்கு. எப்ப போய் கூட போய் சேர்ந்தது ஒரு குத்தமா அப்படின்னா என்ன? தேவனுடைய பார்வையில் எப்படிதான் இருக்குதுங்க குத்தம். ஒண்ணு வேண்டாம், மோசையோட காரியத்துக்கு எடுத்துக்குங்க. பாவம், ஒரு நல்ல ஒரு இது, ஒரு பெரிய என்னச்சு, நண்பனோட பேசுகிறது போல பேசினவர் தான் மோசே. இப்ப பேச சொன்னாரு, பேசுறதுக்கு பதில் என்ன பண்ணாரு? அவரு கண்மணியை பார்த்து பேசினாரு. வேற எதுவுமே செய்யல. அவரு வேற ஏதாவது 10 கட்டளைகள் மீறினதுல, பிரதான கட்டளைகள் மீறினதாகவோ இல்ல தேவனுக்கு விரோதமான காரியம் செய்ததாகவோ ஏதோ இருக்குதா? என்னாச்சு? அவசரப்பட்டு தேவன் பேசுனதுக்கு போல வேணும்னு விட்டாருங்க. குச்சி எடுத்து இவரு. ஆனா என்னாச்சுங்க, அவரால் தாங்க முடியல. அவர் நல்லா தான் இருந்தாரு. ஆனா என்னாச்சுங்க, சாத்தான் பார்த்தா கரெக்டா ட்ரிகர் பண்றதுக்கு இவருக்கு எந்த டைம்ல ட்ரிகர் பண்ண முடியும்னு பார்த்துட்டே இருக்கான். எந்த இடத்துல இவர் வெடிப்பாருன்னு பாக்குறாங்க. டக்குன்னு தூண்டி விட்டான். எத்தனை டைமே பேசுவோம், போடு இன்னைக்கு அப்படின்னா முடிஞ்சு வச்சு குச்சி எடுத்து போட்டாரு. போட்டான தூரத்துல இருந்து பாக்குறதா தெரியுது பாரு, காணான்னு தெரியுது. அங்க நீ போக மாட்டேன். எப்படி இருக்கு இவருக்கு இல்லைங்களா? இவருக்கு மலைக்கு மட்டும் கொண்டு போயிட்டாரு எல்லாத்துக்குமே. அப்பப்போ பேசுறதுக்கு மலை ஏறிவா, மலை மேலே ஏறிவா அப்படிங்கிறாரு. மலை மேலே ஏறி போயிடுறாரு. போனது பின்னாடி அங்க போய் தூரத்துல நின்னது பின்னாடி எங்க இருக்கு காலன்னு பாத்தியா? அதான் தெரியுது. அங்க நீ போக மாட்டேன் அப்படின்ட்டாரு. எப்படி இருக்கு இவருக்கு? தேவனுடைய பார்வையில் மீறுதல் தான். அப்ப இவர் என்ன சொல்றாரு? நீ போகாத, நீ எங்கேயும் போகாத, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னவர்கிட்ட மீறி எகிப்து ராஜாவோட போய் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்தோடனே என்னாச்சு? எடுத்தோடனே பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி நீ எகிப்து ராஜாவோட போய் சேர்ந்துருக்கிறீங்க, அது என்ன கரெக்டுன்னு கேட்கிறாரு. என்ன பார்த்தீங்கன்னா, அசிரியர் ராஜாக பார்த்தீங்கன்னா அவங்க ஆஷூர் இஸ்தார் அப்படிங்கிற தெய்வத்தை கும்பிடுகிறவர்கள். பாருங்க, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ? ஆமாத், அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயும் ஏனா, ஈவா பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்தது உண்டோ? இந்த மாதிரியான தேவர்கள் என்ன இருந்துங்க அவங்களுக்கு? புறஜாத்தியான ராஜாக்களுக்கு இருந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாபிலோனியர்களுக்கு மர்தூக்குன்னு ஒரு தெய்வம் இருந்திருக்கு. பெலிஸ்தர்களுக்கு தாகோன் இருக்கு இல்லையா? 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார். அப்ப என்ன இவருக்கு ஒவ்வொரு புறஜாதியத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் இருந்திருக்கு. இவர்கள் அதை சார்ந்து போயிடுறார்கள். ஒரு முறை என்னாச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னாங்கன்னா, நம்ம மோவாப் தேசத்து ராஜாவை பிடிக்க போயிடுறாங்க. 3 ராஜாக்கள் சேர்ந்து. அந்த 3 ராஜாக்கள் சேர்ந்து பிடிக்க போன என்னாச்சு, மோவாப் அரசன் என்ன பண்றான், தன்னுடைய தெய்வம் தனக்கு வெற்றியை கொடுக்கணுங்கிறதுக்கு என்னாச்சுங்க, தன் சொந்த மகனை தகன பலியிடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு ராஜா கூட இவன் புறஜாதி ராஜா கூட எதுக்கு நீ போய் கூட்டு சேரணும்? அதாவது தேவன் எங்க கேட்கிறார் பாருங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சிரேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க
அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் இந்த இஸ்ரவேல் மேல் கோபம் மூண்டதுங்கிற வரும். அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடும் கோபம் மூண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பிவிட்டார். ஆமா, இவர் என்ன அது அப்படின்னா, இந்த ராஜாக்கள் மேற்கொள்றவங்க தெரிஞ்ச ஒண்ணு ஆச்சுங்க, தன்னுடைய தெய்வத்துக்கு அடுத்தது தன் சேஷ்ட புத்திரன்னு யாரும் இல்லை, மூத்த மகன். ஏன்னா சேஷ்ட புத்திரங்கிறது யார் கிடைக்கும்? மூத்த மகனுக்கு தான் கிடைக்கும். இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இருக்கிற மூத்த அடுத்தது என்னாச்சு, இந்த ராஜாக்கு அடுத்து வரக்கூடிய தன் மகன் இருக்கான், மானம் பிடிச்சி என்னென்னு பண்றான், கொண்டு போய் எல்லாரும் பாருங்க அலங்கத்தின் மேல்னா அந்த காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கும், அதுதான் அலங்கம். அலங்கத்தின் மேல பலியிட்டு தகன பலியிடுகிறான். அவன் எப்படிப்பட்ட ராஜா பாருங்க. அடுத்து தனக்கு முன்னாடி ராஜா வரக்கூடிய தன் மகன். இப்படிப்பட்ட ஒரு தெய்வங்களை இருக்கக்கூடிய ஜனங்களை நம்பி யார் போயிட்டா? யூதாமா. யூதா ஜனங்கள் போகிறது. ஏசாயா இருக்குன்னு கண்டிக்கிறார். அதுக்கு பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி நீ எதுக்கு அவனோட போன அப்படின்னு சொல்லி அவர் மிகப்பெரிய கண்டிதலை கொடுக்கிறார். அப்பதான் அவர் என்ன சொல்றாரு, ஏசாயா நமக்கு வந்த வசனத்துல ஏசாயா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். நீ பேசாம இரு. நீ என்ன பண்ணு, உனக்கு ஆபத்து வந்துருச்சா, நீ தேவன் கையில ஒப்பு கொடுத்துட்டு என்ன பண்ணு, நீ பேசாம இரு, உனக்கான வழி அது கொடுப்பார் படிக்கிறாரு. ஏன்னா யாத்திராகம் 23 அவர் சொல்கிறாரு, என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம்ன்றாரு. அப்ப என்னாச்சுன்னா யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, நீங்க இங்க போங்க சரியாகும், நீங்க அங்க போங்க சரியாகும், நீங்க இவரை பாருங்க சரியாகும். அதெல்லாம் என்னாச்சுங்க, தேவனுக்கு விரோதமான செயல். தேவனுக்கு விரோதமான செயல் வேண்டாம். ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, மற்ற உனக்கு நான் விடுவிக்கங்கிறாரு. என்ன அதுக்கு தான் சொல்ல, நீ மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் சில டைம் என்ன ஆகும், கொஞ்சம் டைம் இருக்குதான் செய்யும், சில அவகாசம் தேவன் எடுத்துக்கொள்கிறாரு. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளாக அவசரப்பட்டு சில காரியங்களை நம்ம செய்து விடுகிறோம். தேவன் அதை என்ன பண்றாருங்க, பாவமாக பார்க்கிறார். அது சொல்லி பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி நீ அவர்களோட சேர்ந்துட்டு அப்படிங்கிறாரு. பாருங்க 2 ராஜாக்கள் சரி 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 2 நாளாக இதன் பின்பு அசீரிய ராஜாவாகிய செனகெரிப் தன் முழு சேனையுடன் லாகீசுக்கு எதிராக முற்றுகை போட்டிருக்கையில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவிடத்துக்கு இஸ்ரவேலில் உள்ள யூதா ஜனங்கள் யாவரிடத்திற்கும் தன் ஊழியக்காரரை அனுப்பி அசீரிய ராஜாவாகிய செனகெரிப் சொல்கிறது என்னவென்றால், முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அசீரியருடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்று எசேக்கியா சொல்லி, நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களை போதிக்கிறான் அல்லவா, அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் தள்ளிவிட்டவனும் ஒரே பலிபீடத்திற்கு முன்பாக பணிந்து அதன் மேல் தூபம் காட்டுங்கள் என்று யூதாவுக்கும் எருசலேமியருக்கும் சொன்னவனும் அந்த எசேக்கியா தான் அல்லவா. நானும் என் பிதாக்களும் தேசத்தின் சகல ஜனங்களுக்கும் செய்ததை அறியீர்களோ, அந்த தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் அவர்கள் தேசத்தை நம்முடைய கைக்கு தப்புவிக்க அவர்களுக்கு பலன் இருந்ததோ. போதுமானது. என்ன சொல்றதுங்க, நம்முடைய யெகோவா தேவனு அவரை மீறி ஏதாவது யாரோ ஒரு ராஜாக்கு மேற்கொள்வதற்கு முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. பல விஷயங்கள் இப்படி நம்ம நடந்தா கூட என்ன உங்களுக்கு ஜனங்களுக்கு தனக்கு ஆபத்து காலத்தில் ஆபத்துன்னு வந்துருச்ச உடனே என்னங்க, எங்கேயோ ஒரு பக்கம் நமக்கு உதவி கிடைக்குமான்னு ஓடுவதற்கு பார்க்கிறார்கள். அப்போ இப்போ இதை ஏசாயா தீர்க்கதரிசியில 30ஆம் அதிகாரம் 15 நம்ம சொல்றது போல, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் அப்படின்றார். இந்த அமெரிக்கை அப்படிங்கிறது என்னது, இது வார்த்தை நான் கரெக்டாக நம்ம இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால அமெரிக்கைங்கிறது நமக்கு இன்னும் புது வார்த்தை மாதிரி இருக்குது. அமெரிக்கன்னா ஒன்றும் இல்லை, அமைதியாக இருக்குன்னு அர்த்தம். அமெரிக்கைனா அமைதி, ரெஸ்ட்டு, காம், இப்படி எல்லாமே நீங்கள் சொல்லலாம். அமைதியாக இருக்கிற அப்படிங்கிறாங்க. அமைதியாக இருக்கிறதுங்கிறது என்ன ஆச்சுன்னா எந்த வேலையும் செய்யாமல் சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கிறதா, அப்படி இல்லை. தேவனுடைய அந்த அந்த நாம் ஆபத்து காலத்தில் நமக்கு என்ன நடக்கணும்னு நம்ம விருப்பப்படுகிறோமோ அந்த காரியத்தை யார் கையில் விடுகிறது, தேவன் கையில் விட சொல்கிறாரு. அதைத்தான் சொல்றாரு, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே அப்படின்னு தான் சொல்லி. ஏன்னா ஒரு சிக்கலான விஷயத்துல ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமில்ல. ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. சின்ன குழந்தைங்க விளையாடுறாங்க, அதை பெரியவங்க போய் கண்டிக்கிறாங்க. சின்ன குழந்தை சின்ன குழந்தை என்ன பண்ணிருக்கணும், முதல்ல சின்ன குழந்தைகிட்ட
கேட்டிருக்கணும். இந்த மாதிரி வந்து திட்டுறாங்க, நீ என்ன பண்ணணும்னு கேட்கணும் இல்லையா? எப்பவுமே குழந்தைங்க வந்து இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல குழந்தைகளிடம் கேட்கணும், அம்மா என்ன நடந்துச்சுன்னு. இவன் என்ன பண்ணுறாரு, கேட்காம கொள்ளாமல் என்ன பண்ணுறாரு, நேராக அதை சொன்னவர்கிட்ட போய் கேட்க போய் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் ஆகி போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அவங்க வீட்டிலேருந்து வெளியே வர்றதே இல்லை, வெளியே விட மாட்டேங்கிறாரு. என்ன பிரச்சனை இது? இவர் என்ன பண்ணாலும் முதல்ல குழந்தைட்டு கேட்டுக்கணும். அந்த குழந்தை வந்து கொஞ்சம் அந்த இடத்துல சுற்றி வந்ததுனால தூங்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ சாயந்தரமாக விளையாடுமா அந்த மாதிரி தூங்குறாங்களேன்னு ஏதோ சொல்லியிருக்கணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் எப்படி போய் என் குழந்தைய சொல்லலாம் அப்படின்னு போய் வம்புக்கு போய் என்னாச்சு, இன்னைக்கு அந்த குழந்தை வெளியவே வர முடியாத சூழ்நிலை. இப்போ என்னதுன்னா ஆத்திரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு என்ன ஆகுங்க, தவறாகத்தான் முடியுங்கிறாரு. அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணுறாரு, ஆபத்து காலத்தில் நீ எப்படி இருக்குங்கிறாரு, அமைதியார் என்ன, அமைதியா என்ன வச்சுக்கீங்க, நீ அமைதியாருன்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. ஏன்னா அமைதியற்ற சூழலில் நாம் ஒரு முடிவை சரியாக எடுக்க முடியாது, சிந்திக்க முடியாது, பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. ஏன்னா அப்படி அமைதியான இருந்தால், அமைதியான சூழல் இருந்தால் மட்டும் தான் நமக்கு என்ன முடியுங்க, நம்ம யோசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். சமீபத்தில் பசுவனாபுரத்தில் மீட்டிங் நடந்த சமயத்தில் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தது. என்ன காரணம்னா அங்கே டவர் கிடைக்காது, டவர் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நீங்கள் பேச இப்போ கூட ஒன்று வந்துச்சு எனக்கு ஒரு கால், நான் கட் பண்ணிட்டேன். அது வேலை விஷயமா வருது, அதை தவிர்க்க முடியாது. ஆனால் என்னானுமோ இந்த சூழ்நிலை எல்லாம் தவிர்த்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கு இருந்து என்னாச்சுன்னா நடு ரோட்டில் படுத்துங்களாங்க. அந்த ஊரில் நீங்கள் நடு ரோட்டில் படுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி போகுது, அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டோ போகுது. போன பஸ்ஸு தான் திரும்பி வரணும். மொத்தமாகவே ஒரு 5-6 டைம் தான் அந்த ஊருக்கு பஸ் இருக்குது. அமைதியோ அமைதி, அப்படி ஒரு அமைதி. என்னன்னா நீங்கள் தேவன் அப்படி ஒரு இடத்துல நீங்கள் கொஞ்சம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு மனசு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்து என்ன செய்ய முடியும்னு சிந்திக்க முடியும். தேவன் அதை தான் எதிர்பார்க்குறாரு. நீ வந்து ஆத்திரப்படாத, அவசரப்படாத, எதையுமே நீ வந்து போட்டு இது பண்ணிக்காத, பரபரப்பாகாத, அமைதியாயிரு. அமைதியாயிட்டு எங்கிட்ட பிரச்சனையை விடு, நான் உனக்கு அது ஒரு சொல்யூஷன் உனக்கு கொடுக்குறேன். அவசரப்பட்டு நீ எந்த முடிவையும் எடுக்க வேண்டாங்கிற அந்த காரியத்தை சொல்லிக்கிறார். ஏன்னா பார்வோனு நீங்கள் ஒன்று பார்க்கலாம், பார்வோனுடைய இதயத்தை தேவன் கடினப்படுத்துகிறார். இவர் மோசையை போய் என்ன பண்ணுறாருங்க, அவர்கிட்ட பேசி ஜனங்களை வீட்டு கொண்டு வருகிறார். வந்தவுடனே என்னாச்சுங்க, இந்தியா வந்து பின்வெளி திரும்பவும் வந்து படைகள் வருகிறது. வந்தவுடனே என்னாச்சு, நம்ம ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. முறுக்கணுன்னு என்னாச்சு, இவர் மோசைக்கு தெரியும் என்ன தேவன் நமக்கு என்ன பண்ணுவாங்க. ஏன்னா அவருக்கு என்ன பண்ணுவான்னு தெரியுமா, கடல் இருக்குது, நீ போ, நீ ஏற்கனவே சொல்லிட்டார மோசை கிட்ட, மோசே நீ இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி கொண்டு போற வழியிலே ஒரு கடல் இருக்கு, நீ அந்த கடல்கிட்ட போனவனவே நீ என்னை நோக்கி வேண்டு, அப்போ கடலை 2ஆக பிளந்து விடுகிறேன்னு மோசைக்கு இங்கே சொன்னாரா? மோசைக்கு எதுவுமே சொல்லல. ஆனா வழி நடத்துகிறவர் தேவனுங்கிற சொன்னாரு. அவரை சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அவரை கூட்டி கொண்டு போறாரு. போய் நின்று என்னாச்சுங்க, அது போன்ற ஒரு முட்டு சுந்து மாதிரி வந்து மாட்டிக்கிட்டாங்க. அந்த பக்கம் கடல், பின்னாடி வந்து பார்வோன் ராஜாவோட பிரச்சனை. ஆனாலும் யார் பரபரக்கல, மோசே பதற்றமடையில, பரபரக்கல, அவசரப்படலை. அவர் ஒரு இது வந்து இங்கே யாத்திராந்தத்தில் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு பாருங்க. யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்திராகம் 14:13. என்ன சொல்றாரு, இன்னைக்கு நீங்கள் ஆமா நீங்க எப்படி பார்ப்பீங்களா, நீங்கள் நின்று எதுக்கு நின்று கொண்டு வந்திருக்காங்க, நிறைய காரியம் எல்லாம் நின்று தான் இருக்கிறாங்க இல்லையா? பாப்பா துரத்திட்டு வரும்போது யாரை உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் துரத்திட்டு வர்றாரு, துரத்திட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஓடுவோம், இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணுவோம், இதை நிற்க தான் செய்வோம் இல்லையா? பர்டிகுலராக மோசை இங்கே வந்து என்ன சொல்றாரு, நீங்கள் நின்று கொண்டு அப்படிங்கும்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசாமல் இருப்பீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இன்னைக்கு என்ன ஒரு துரும்பு கூட அள்ளி போடுறது கிடையாது, கிள்ளி போடுறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு தேவன் செய்ய போகிறதா இன்னைக்கு நீங்கள் நின்று பாருங்க, நீங்கள் என்ன இன்னைக்கு என்ன நடக்குது நீங்கள் நின்று பாருங்க அப்படின்றாரு. வர முடியாது, நீ பேசாமல் இருங்கப்பா, என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்றாரு. அதே மிகப்பெரிய ஒரு அற்புதமும் அடையாளமும் அங்கே நடத்தப்பட்டதை காண்கிறோம். அப்போ என்னாச்சுன்னா, நீங்கள் நம்ம சூழ்நிலைகள் அது என்ன இந்த விஷயத்தில் நம்ம பழகணும்னு தேவன் விருப்பப்படுகிறார். அதை தான் சொல்றாரு, நீங்கள் வந்து பாலை உண்ணத்தக்கதா இல்லை இல்லையா, இன்னும் நீங்கள் பாலை உண்ணுகிறவர்களே இருக்கிறீங்கிறார். நீங்க என்ன வச்சுங்க, நீங்க வந்து இன்னும் வளருங்கிறார். இந்த வளருக்கிறது எப்படி, நம்ம வந்து நம்ம இன்னும் வளர என்னாச்சுங்க, ஆபத்தை பார்த்து நாம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு விரோதமாக ஒரு காரியம் வந்து நடைபெறுகிறதா, பயப்பட வேண்டிய காரியம் கிடைக்கிறது. தேவன் கைகளே ஒப்பு கொடுங்க, அதை தான் தேவனுக்கு எதிர்பார்க்கிறார். பரபரப்பாகாதீங்க அப்படின்றாரு.
அமைக்கையும் நம்பிக்கையும் தான் நமக்கு வந்து என்ன வச்சுங்க பெரிய பலன். அதை தான் இங்கே தேவன் சொல்லுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செஞ்ச பழகுங்கிறாரு. இனி நீங்க வளர்ந்து வர ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாவற்றையும் எப்படி வேண்டும் பார்த்துங்க. எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஐயோ தேவன் இப்படி போவானே, இப்படி நடக்கலையே, இப்படி உட்காந்துச்சு இப்படி அதுக்கு பேர் தான் என்னதுங்க முறுமுறுப்பு. அந்த முறுமுறுப்பு கேட்டதான் தேவன் என்ன பண்ணாரு, இந்த முறுமுறுப்பு தாங்க முடியாம தான் கடைசியில் என்ன சொல்றாரு, எகிப்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ஆமா நீங்க போவீங்க எல்லாரும் போங்க கரெக்டு, ஆனா போறது 2 பேர் தான் போவீங்கட்டார் கடைசியில. முதல் மோசைக்கு மட்டும் தான் சொன்னாரு. என்னாச்சு, மோசே நீ வாக்க மீறிட்ட, நீ என்ன பண்ணிட்ட, இதை பார்த்துக்கோ போக மாட்டேன் அப்படின்ட்டாரு. இவங்க சொன்றியவா முறுமுறுத்து இது தேவனுக்கு விருதமா காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்னாச்சு பார்த்தாரு, முறுமுறுப்பு தேவனுக்கு ஆகாத காரியம். பார்க்குறாரு, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறீங்களா பார்க்குறாரு. மோசைக்கு தான் சொன்ன போதில்ல, இன்னும் இவங்க 2 பேரும் தான் போவாங்க, நிம்மதி யாரு நீங்கள் யாரும் போக மாட்டீங்கன்ட்டார். நினச்சி பாருங்க. ஒரு பாஸ்டர் அழகாக சொன்னார், யுவர் கம்மிங் டு சர்ச், யூ ஆர் கிவிங் திதி, யூ ஆர் கிவிங் ஸோ அது தட் திட் பட் யூ ஆர் கோயிங் டு ஹெல் அப்படின்ட்டார். கடைசியில் முடிச்சிட்டார். எல்லாம் ஆன்னு பார்க்குறாங்க. என்னாச்சு, நீ சர்ச்சுக்கு வர, நீ தியாதி கொடுக்குற, நீ எல்லாம் பண்ற, எல்லாம் போற, ஆனால் நரத்துக்கு போவ அப்படின்றாரு. கடைசியில் எல்லாம் பார்க்குறாங்க. என்னன்னா அப்படிதான் இருக்குது நம்ம நிலைமை இல்லையா. என்ன நம்ம தேவன் சொல்கிற விஷயத்தை எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்போ இவன் எப்படி இருக்குன்னு சொன்னால் மறந்துடுறது. நம்ம சரீரத்தில் இருக்கிறனால அதை மறந்து விட்டு என்ன பண்ணுறோம், திரும்ப படக்குன்னு பழையதுக்கு போய் விடுக்கிறோம், முறுமுறுக்கிறோம், தர்க்கிக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, இதை விரும்புகிறது கிடையாது. அதனால தான் என்ன சொல்றாரு, நீ அமெரிக்கையா இரு, மற்றதே நான் பார்த்துக் கொள்கிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லு பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னன்னு சொல்லுது, முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கிற. அப்ப என்ன ஆகுதுன்னா, காரியம் எப்படி வேணா இருந்துட்டு போகுது, நம்ம கேரக்டர்ல இருந்து மாறவே கூடாதுங்கிறது தான். அதுக்கு நம்ம மாறவே முடியல அப்படின்னா என்ன ஆச்சுங்கன்னா, நமக்கு நம்ம இதுலேயே இருந்து தபசு காலம்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா. நம்ம இதில் ஃபாலோ பண்ணுவாங்க தபசு காலம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் என்ன வருவோம், ஈஸ்டர் வரும். ஈஸ்டருக்கு முன்னாடி 40 நாட்கள் தபசு காலம் தான் இருப்பாங்க. கறிமீன் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப இதாக இருப்பாங்க. சில குருசுமலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, நம்மளுடைய அந்த குணாதிசயத்தை மாற்றுவதற்காக சயின்ஸ் படி என்னன்னா, 40 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்து வந்தீர்கள் என்றால் அந்த விஷயத்துக்கு நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, அடிமை ஆயிடுவீங்க. அதற்காக என்ன ஆகுதுன்னா, இந்த 40 நாட்கள்ங்கிறது வந்து ஒரு இது நிறைய இதில் இருக்கும். 40 நாட்கள்ங்கிறது நிறைய விஷயம் நம்ம இதில் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அதில் இருக்குது, நம்ம வேதத்துலேயும் இருக்குது. அப்போது அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணுங்கிறத தேவன் விரும்புகிறார். நீங்கள் வந்து இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஆளுக்கு வேஷத்தை நாம மாட்டி விட தான் வேணும். ஆளுக்கு நம்ம வேஷம் போட்டுக்கணும். இல்லைன்னா நம்ம 40 நாள் என்ன பண்ணுங்க, நாம் ஏசாயா மாதிரி ஏதோ ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டா தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, அடுத்து நம்மளை மாட்டுக்கொள்ள முடியுங்கிற சூழ்நிலைக்கு நம்ம போய்விட முடியும். 2வது ஒரு விஷயத்தை தேவன் ஒன்று சொல்கிறாரு. முதல்ல வந்து என்ன பண்றாருங்க, அமைதியார் அப்படின்னு சொல்றாரு. இதுல பிரசங்கி அழகா ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே. பிரசங்கி 9:11, 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சௌரியவான்களின் அறிவும் போதுமானதா? என்னதான் அவன் வந்து மலையவே முறிச்சு போட்டாலும் யாரோட செயல் வேணுங்கிறாரு நமக்கு. தேவனுடைய செயல் இல்லைன்னா ஒன்றுமே நம்ம நகர்த்த கூட முடியாது. அதை தான் தேவன் சொல்லிட்டாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், நீ அதுக்கு மேலே நம்ம பரபரப்பாகி அது இதையும் செஞ்சு செய்யறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தேவனுடைய செயல் நமக்கு நேரிடணும். எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஓடுறதுக்கு வேகமும் வேண்டியதில்லை, யுத்தம் போகிறதுக்கு சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமும் போதாது, ஐஸ்வர்யமடைறதுக்கு புத்தியும் போதாது, தயவடைகிறது வித்துவானில் அறிவும் போதாது, அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும்ன்றார். எனவே தேவ செயல் நேரிடுவதற்கு நாம் என்ன பண்ணணுங்க, பேசாமல்
ஆபத்து காலத்தில் அவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டு அமைதியாக இருக்க வேண்டியதான் நம்மளுடைய வேலையாக இருக்க வேண்டும்ன்றார். இரண்டாவதாக நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தை தேவன் நம்ம கொடுக்குறாரு. இந்த நம்பிக்கையை கொடுத்து பார்க்கும்போது சங்கீதம் 19 பாருங்க, சங்கீதம் 19 1ஆம் அதிகாரம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. தாவீது எழுதுறாரு, என்னன்னு எழுதுறாரு, இந்த மாதிரி எப்பவுமே ஒரு அமைதியான சூழ்நிலை வந்த பின்னாடி தான் என்ன முடியுங்க, தன்னை பற்றி அவன் உணர முடியும். தன்னை பற்றி உணர முடியுதான் யாரை பற்றி உணர முடியும்? தன்னை சுற்றி இருக்கிறத பற்றி உணர முடியும். தன்னை சுற்றி உணர முடிஞ்சாதான் தேவனை பற்றி உணர முடியும். தேவனை பற்றி உணர்ந்ததான் தாவீது சங்கீதத்தில் எழுதுறாரு. என்னன்னு எழுதுறாரு, வானங்கள் தேவனுடைய, அவர் அப்பதான் உணர்றாரு, ஐயோ இவ்வளவு பெரிய தேவனா அப்படின்னு சொல்லி உணர்கிறாரு. என்னுடைய ஓட்டம் வீணுன்றாரு. பாருங்க, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லி இங்க குறிப்பிடப்படுகிறார். அப்போ என்ன ஆச்சுன்னா, நீங்க ஒரு சூழ்நிலை ஏற்படுவது அமைதியா இருக்கும் போகும்போதுதான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, தேவனுடைய வார்த்தையும் தேவன் தனக்கு நாம என்ன செய்ய போகிறாருங்கிறது நாம உணர முடியுங்கிறாரு. அவசரப்பட்டு நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்றாரு. பேதுரு அதே தான் சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமா, சிங்கக்குட்டிகள் அது கூட இருக்குங்கிறாரு, ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுங்கிறாரு. அப்ப என்ன அப்படின்னா, நம்ம எஸ்ஐ சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்பி அமர்ந்துருங்க, அமெரிக்கையும் நம்பிக்கையும் தான் உங்களோட பலன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஏற்கனவே அமைதியா இருந்துட்டோம். அடுத்த நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. நம்பிக்கை, விசுவாசம் நம்பிக்கை ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா விசுவாசத்தோட கொஞ்சம் மேற்படி தான் என்னதுங்க, நம்பிக்கை. அதாவது இந்த சேரை வந்து என்னை தாங்கும் அப்படிங்கிறது என்னதுங்க, விசுவாசம். ஆனா நான் உட்காண்டேன்னா முழுசுமா விடுறது, அதுதான் நம்பிக்கை. சொல்றீங்களா, ஒரு பிரிட்ஜ் மேல போறோம், இந்த பிரிட்ஜை வந்து ஒரு 4 பேர்த்த தாங்குங்கிறது என்னோட விசுவாசம். ஆனா இந்த பிரிட்ஜ் மேல நான் நடக்கிறேன்னு வைங்க, அது என்னதுங்க, நம்பிக்கை. நான் முழுசா நம்புறது. அதை தான் தேவன் அங்க சொல்லிக்கிறாரு. இங்க அமெரிக்கையும் நம்பிக்கையும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்ப என்னன்னா ரெண்டுமே ஒண்ணுதான், விசுவாசம் நம்பிக்கை ஒண்ணுதான். ஆனா சின்ன ஒரு கோட்ல விசுவாசத்தை விட நம்பிக்கை மேலே நிற்கிறது. தேவன் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். என்ன செய்யாது, சிங்கக்குட்டிகள் பட்டினி கட்டி தாழ்ச்சி அடைந்தாலும் கர்த்தர் தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவிடாங்கிறத நம்ம நம்பணும். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். பாரு, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம். ஆமா, இல்ல அறிவீர்கள் அப்படின்னா கரெக்ட் இல்லையா? என்ன சொல்றாரு, அறிந்திருக்கிறோம் அப்படின்னு என்னச்சுங்க, ஏற்கனவே நடந்ததை நாங்க பார்த்துருக்கிறோம் அப்படிங்கறத என்ன சொல்றாரு, இங்க எழுதிருக்கிறாரு. அப்படிதான் வருதுங்க இல்லையா? சன்மைக்கு சகலும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். இல்லைன்னா அறிவீர்கள் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா அவர் என்னன்னு சொல்றாரு, நான் அறிந்திருக்கிறோம் அப்படின்னா நாங்க நடந்த விஷயத்த நான் உங்களுக்கு இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப நம்ம அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்குது. ஒரு விஷயம் சவுல் ராஜாவுக்கு தெரியும். சவுல் ராஜா பழி எழுதுவதற்காக தீர்க்கதரிசிக்காக வெயிட் பண்றாரு. தீர்க்கதரிசி வர்றது கொஞ்சம் தாமதமாகுது. தாமதமான என்னாச்சுங்க, இவர் சவுல் ராஜா இருக்கிறதுலே இவர் அங்கிருந்து வருதுலயே அந்த இதுலயே ஜனக்கூட்டத்திலே இவர் எப்படிப்பட்ட ஆளுங்க, ரொம்ப ஹைட்டான ஆளு, ரொம்ப ஹைட்டான ஆளு, போல்டான ஆளு. அதனால தான் இந்த ஜனங்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்தது என்னாச்சு, தனக்கு எப்பவுமே ஒரு ராஜாங்கம் போகும்போது என்னங்க, தனக்கு ஒரு பெருமை இருக்கும் இல்லையா? பெருமைங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. இந்த பெருமையினாலதான் யார் விழுந்தா, பர்வத்துல இருந்து தேவனுடைய இடத்துல இருந்து விழுந்தது யாருங்க, சாத்தான். பெருமையை தேவன் ஒருபோதும் எப்போதுமே ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. அதனாலதான் தாழ்மையுள்ளவர்களுக்கும் பெருமையுள்ளவர்களுக்கும் இல்ல, பெருமையுள்ளவருக்கோ சகாயம் செய்வதில்லைன்னு கொடுத்துருக்கலாம் இல்லையா? அது டீசெண்டா இருந்திருக்கும் இல்லையா? பெருமையுள்ளவர்களுக்கோ அவர் ஒன்றும் செய்வதில்லை, தாழ்மையுள்ளவருக்கோ கிருபி அளிக்கிறாருன்னு வந்திருக்கல. ஆனா இங்க என்ன குறிப்பிடுகிறது, பெருமையுள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நின்று என்ன ஆகும் நமக்கு? ஏங்க, தேவன் உங்களுக்கு எதிர்த்து நின்னா நீங்க என்ன ஆவீங்க? நீங்க அதுதான் தேவனுக்கு கொடுக்குறாரு. பெருமையுள்ளவர்களுக்கும் எதிர்த்து நிற்கிறாருன்னு பதிவு பண்றாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, இங்கே சவுல் ராஜாக்கு வச்சு எனக்கு நல்ல பெருமை, தான் ராஜா அப்படின்றாரு. தீர்க்கதரிசி அவரு அடிக்கடி தேவனிடத்துல
கேட்டு கேட்டு சொல்லக்கூடிய நம்ம எல்லாமே தெரியும். ஆனால் தீர்க்கதரிசி வர்றதுக்கு கூட அவருக்கு என்னாச்சுங்க, அவருக்கு பொறுமை இல்லை. அவர் வர்றதுக்கு லேட்டாகுமா, எப்போ பழியிடு நீ அப்படின்றாரு இல்லையா? சவுல் ராஜா பண்ண விஷயம் பாருங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீ வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதை நான் கண்டபடினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகனபடியை செலுத்தினேன் என்றார். அதுக்கு என்ன சொல்றாருங்க? அது கீழே படிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர். அவசரம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறது இவர் நேரே அடிச்சாரு. அவர் பயப்பட மாட்டார் அவர். ஏன்னா அவர் தான் என்னச்சுங்க, சாலியை 2 கிழிச்சுருந்தா அப்படி தான் உங்களுக்கு போகுன்னு போயிடுவார். ராஜாக்கு முன்னாடி செய்ய முடியுமா யாராவது? என்ன வெட்டுனா வெட்டிடுவானுங்க. ஆனால் என்னாச்சுங்க, அவர் தீர்க்கதரிசி பயப்படல. அவர் நேராக சொல்றாரு, நீர் புத்தியினமாய் செய்தீர். அப்புறம் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் தருவார். புத்தியினமா செய்தேன்னு சொல்லிட்டாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம். தேவனுடைய மனுஷன் பேசினா யார் பேசினதாக அர்த்தங்க? தேவன் பேசினதாக அர்த்தம். அப்படி ஒரு விஷயத்தை செய்து கொண்டார். ஆனால் இன்னும் 2 எக்ஸாம்பிள் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா தேவன் கைகளிலே தன்னுடைய காரியத்தை தேவன் கைகளிலே விட்டு கொடுத்த விஷயங்கள் பாருங்க. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. அதில் 4ஆம் வசனம் படிங்க. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ராப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளை நிமித்தம் தண்டனை செய்வார். 11ஆம் வசனம். இதோ அசரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்து செய்தியை நீ கேட்டிருக்கிறாயோ, நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்து விட்ட கோசானையும் ஆரோனையும் ரெத்சேப்பையும் தெலாசாரிலிருந்து ஏதேன் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? 14ஆம் வசனம். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கைகளில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ராஜா நிருபத்தை கொடுக்குறாரு. நீ எப்படி பண்ண போறான்னு சொல்லி நிருபத்தை எழுதி அனுப்புறாரு. நீ தப்பிச்சிருவியா, பாத்திரலாமா, ஐயோ நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்லாம் என்ன பண்றாரு, ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. இவர்கிட்ட இந்த நிருபத்தை வாங்கின உடனே அந்த 14ஆம் வசனத்துல என்ன போய் செய்யறாரு பாருங்க. இந்த ராஜா 14ஆம் வசனம் பாருங்க. கர்த்தரை நோக்கி, கெருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். 19ஆம் வசனம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணும். 35ஆம் வசனம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்து பிரேதங்களாய் கிடந்தார்கள். போதுமானது. மீண்டும் 14ஆம் வசனத்துக்கு மட்டும் வாங்க. 14ஆம் வசனத்துக்கு மட்டும். 14 எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்தார்.
என்னாச்சு, தனக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சோன்னே என்ன செய்ய எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாரு, அசீரிய ராஜா வந்து நிருபத்தை கொடுத்துட்றான். இனி பக்கத்து ஊருக்காரங்களை எப்படி போனாங்கன்னு தெரியுமில்ல, எல்லாத்தையும் மேற்கொண்டு தெரியுமில்லன்னு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்துகிறான். அந்த நிருபத்தை கையிலேருந்து வாங்கின உடனே இவர் என்ன பண்ணாரு, போய் தன்னோட ஸ்நான உதவியில் கூப்பிட்டு, எப்போ நமக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய கண்ட்ரி யாராக இருக்காங்களா பக்கத்தில், இல்லை அவங்க கூட சேர்ந்து நம்ம உணவு சண்டை போடலாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணாரா? இல்லை, நிருபத்தை வாங்கினோன்னு நேராக எங்கே போகிறாரு, நேராக தேவனோட ஆழத்துக்கு போகிறாரு. ஆழத்துக்கு முன்பாக போய் தேவனை விருத்து என்ன பண்ணுறாருங்க, தேவனோட கைகளில் ஒப்புவிக்கிறார். கர்த்தாவே, இதுதான் காரியம், இது எனக்கு நேரடிகிறது, நீ எப்பேற்பட்ட தேவனுங்கிறத நீங்கள் விளக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன என்னாச்சுங்க. 35ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அதிகாலம் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. என்னாச்சுங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 3 ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, அவனுக்குள்ளே சண்டை போட்டு அவங்களே செத்து போடுவாங்க. அப்படி நடக்கும் சம்பவம். நமக்கு நேரம் இல்லாதனால நான் 35ஆம் வசனம் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் ஒன்றுக்குள்ள அவனுக்கு வந்தவனுங்க ஒன்றுக்குள்ள ஒன்று அடிச்சுக்கோனுங்க, அடிச்சுக்கிட்டு சாகிறதாக அங்கே பதிவுப்பட்டிருக்கும். அப்போ என்ன விஷயம் அப்படின்னீங்கன்னா, நமக்கு எந்த விஷயம் நடந்தாலும் என்ன பண்ண வேண்டியது இல்லைங்க, பதட்டப்பட மாட்டாமல் தேவன் கையில் ஒப்புவிச்சு அவர் சொன்னபடி கேட்டு மட்டும் வைங்க. மற்ற எல்லாமே பண்ணிக்குவான். அண்ணாளுக்கு தெரியும், அண்ணா இல்லையா, தன் எதிர்த்தி எல்லாம் தேவனுடைய சன்னதியிலே ஊட்டிட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் போய் அழுதுச்சா, என்ன முடிச்சுங்க அதுக்கப்புறம் அந்த போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுச்சு, அவ்வளோதான். இனி என்ன, நான் எங்கே சொல்லணுமோ சொல்லிட்டேன். சொன்னதுக்கு முன்னாடி எனக்கு அப்புறம் என்ன, எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு என்ன வருதுங்க. அந்த அம்மா போகுது, குளிக்குது, அழகாக போஜனம் பண்ணிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னாச்சுங்க, நம்மளுடைய நம்ம சொல்லக்கூடிய நாம கேட்கக்கூடிய ஜபத்தை கேட்கறது எப்பேற்பட்டவருங்க, மகா பெரியவர். அவர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அடுத்து நீங்கள் அதை எதாவது கவலைப்படணுமா, கவலைப்பட வேண்டாங்கிறது தான் அந்த காரியம்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே நமக்கு 2 தான் தேவை, மனம் திரும்பி அமர்ந்திருங்கன்னு இருக்காரு, அது பண்ணிட்டோம். நமக்கு என்ன ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிட்டுருக்காரு, அவசரப்பட்டு வேற எந்த வருது, வேற ஏதாவது நீங்கள் அந்த ஊருக்கு போய் இவரை பாருங்க, இந்த ஊருக்கு போய் அவரை பாருங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், உடனே பரிசு பிடிச்சி போகக்கூடாது. அதான் சொல்லுது. அதே மாதிரி 2வது என்ன சொல்கிறாருங்க, நம்பிக்கை வேணுங்கிறார். எல்லா விஷயத்தையும் நாம் நம்பிக்கையாக இருப்போம். அவர்களுக்கு எப்படி இந்த எசாயத்திற்கு மூலமாக அமெரிக்கன் நம்பிக்கை வேணும்னு சொன்னாருக்கிறோம், அதே போல் இன்றும் நமக்கு தேவன் கொடுக்க வல்லவரைக்கிற அப்படினாலே தேவனிடத்தில் நம்பிக்கை வைப்போம், அமெரிக்கையாக இருப்போம், தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளையும் கேட்டவங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.